என்னுடைய அரசியல் என்னென்று உங்களுக்கு தெரியும். 3 ஆணாக்களை கொண்டது தெரியுமா உங்களுக்கு? சிரிக்கிறீங்க. தற்போதைய நினைவேந்தல் இருக்குத்தானே, அந்த நினைவேந்தல் நீங்கள் சுற்றி வள சங்க உங்களை கருவறுத்தவன் உங்கள்கிட்ட வீட்டு வாசலுக்கு வந்து உங்களோட கதைச்சி பேசி கூடி குழாவுறதுக்கு நீங்கள் இடம் அழைப்பீங்களோ? அதே சமயம் இங்கே எங்கே போனவர் இவ்வளோ காலம் இந்த அமைச்சர் இங்கே தானே இருந்தவர், யாழ்ப்பாணத்தில் தான் இருந்தவர். இவ்வளோ காலம் நினைவேந்தல் செய்த நாங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, எங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ண. இப்போ புதிய அரசாங்கங்கள் புதிய அமைச்சர்கள் வந்து ஊழல்வாதிகளை கைது செய்கிறது, ஊழல் மோசடிக்காரர் சிறையில் அடைக்கிறதுன்னு சொல்லி எங்களுடைய கைகள் வந்து மக்களுக்கு கொடுக்கிற கைகளாகத்தான் இருந்தது. தியேட்டர் ரோட்டில் கனகாலமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி பல குற்றச்சாட்டுகள் வருது. நீங்களும் ஆரம்ப காலத்தில் வந்து இந்தியாவுக்கு ஒரு எதிராகத்தான் நீங்களும் வந்து விமர்சனங்களை வந்து முன்வைத்து கொண்டிருந்தீங்க. இப்போ தற்போதைய காலத்தில் வந்து ஆதரவாக சில விடயங்களை வந்து பேசக்கூடியதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது. இப்போ எங்கள்கிட்ட போராட்டத்துக்கு இல்லை இந்தியா பெரிய பங்கு வகிச்சது. எங்கள் தமிழ் மக்களை கொன்று வைக்கிறதுல வந்து அவங்க பங்களிப்பு பெருசாக இருந்தது. கேட்கலாவதறிய இல்லை. இப்போ வந்து இந்த கொலைகள், இந்த செம்மணி புதகுலிகள், இப்படியான இந்த கொலை சம்பவங்கள் வந்து உண்மையில் உங்களுக்கு அதுக்கு ஏதாவது முதுகில் புண்ணிருக்கிறவதான் குனிய பயப்பட வேணும். என்ன நம்பி 17 கிடைச்சது. இன்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியிலே வந்து தற்போது எங்களுடைய கே. குமார் அண்ணா வந்திருக்கிறார். அவருக்கு முன்னதாக வந்து சந்திர நாயுடு அவர்களும் வந்திருந்தார். பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கதைத்திருந்தார். அவரும் அந்த கருத்துக்களோடு இவரோடும் நாங்கள் அந்த சில கருத்துக்களை வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். என்னண்டா உங்களோட கேள்விகள் வச்சிருக்கீங்களோ? நான் கதைக்கும். இல்லை என்னட்ட இருக்குது. நான் வந்து தயாராக இருக்கிறேன். என்னன்னு சொன்னால் இப்போ தற்போதைய நினைவேந்தல் இருக்குத்தானே, அந்த நினைவேந்தல் நீங்கள் சுற்றி வள சங்க முதலாவது கேள்வியாக அதுதான் இருக்குது. அப்போ அந்த நினைவேந்தலில் வந்து சில அணியினரை வந்து நீங்கள் வந்து கிட்ட ஏற்க மறுக்கிறீர்கள். என்ன காரணம் அதற்கு? உங்களுக்கு தெரியும் நிறைய பழமையாக என்னண்டா, நாங்கள் வந்து இப்போ நாங்கள் சும்மா இப்படி இல்லாதானே, நாங்கள் வளமையாக வந்து இந்த விஷயம் வந்து நாங்கள் இப்போ தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த நாங்கள் அந்த அன்னைய நேரத்தில் வந்து நாங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தது, கடுபிடிகள் வந்தது. அப்போ இதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கல வந்து இதில் இப்போ சிங்கள பேரினவாதம் வந்து தொடர்ந்தும் வந்து தங்கண்ட பிரச்சனைகளை தங்கண்ட அல்லக்கைகளை கொண்டு வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து அதை செய்கின்றதுக்கு நாங்கள் இடமளிக்கலாம். இரண்டு சொன்னால் இப்போ அவன் வந்து 13 அதை முன்னிலைப்படுத்தி கொண்டு வைக்கணும். அப்போ இவன் அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்த பார்க்க போகிறோம், அதை நாங்கள் செய்ய போகிறோம்ன்றதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாதானே. இப்போ பாருங்க, உங்களை கருவறுத்தவன் உங்கள்கிட்ட வீட்டு வாசலுக்கு வந்து உங்களோட கதைச்சி பேசி கூடி குழாவுறதுக்கு நீங்கள் இடம் அழைப்பீங்களோ? அதே சமயம் இடைக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ அங்கே மக்கள் மத்தியில் வந்து அந்த விடயத்தை வந்து பார்த்தோன்னு சொன்னார்களோ, எதிர்க்கும் ஒரு இடம் கொடுக்க வேணும்ன்ற மாதிரியான ஒரு தம்பி. இப்போ என்னண்டா இப்போ புது வந்து தம்பி புது சும்மா ஒரு கதைக்காக சொல்றது இல்லை. மக்கள் உணர்வுபூர்வமானவர்கள். மக்கள் வந்து மக்கள் என்ன சொல்லி மக்கள் வந்து உண்மையில வந்து எத்தனை பேரை கொன்று குவிச்சவ சொல்லுங்க பார்ப்போம், எவ்வளவு கொடூரங்களை செய்தவ சொல்லுங்க பார்ப்போம். இப்போ என்ன செய்யணும்னா ஒற்றை ஆட்சி ஏக்கியராஜ்யம் ஒற்றை ஆட்சியை கொண்டு வரதாக்கி இப்போ துடிச்சோன்னு இருக்கிறோம். அப்போ இந்த நிலப்பாட்டில் இவர் நாளைக்கு இதுக்கு வந்து இதை பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் உண்டுதான், அவை எல்லாம் ஏற்றுக்கொண்டவை, நாங்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு போகிறோம் வாரம் என்று சொல்லி இவை எங்களுக்குள்ளே ஒரு பரஸ்பரமான ஒரு இதை கொண்டு வரைக்கல, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ இங்கே எங்கே போனவர் இவ்வளோ காலம் இந்த அமைச்சர் இங்கே தானே இருந்தவர், யாழ்ப்பாணத்தில் தான் இருந்தவர். இவ்வளோ காலம் நினைவேந்தல் செய்த நாங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, எங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணது, நாங்கள் இவ்வளோ காலம் போராடி கொண்டிருக்கிறோம், ஒன்றுக்கும் பெரிய இல்லையே. இப்போ எல்லாம் வந்த அப்புறம் இப்போ நாளை குதில வந்து அவள் படம் போடுற அளவுக்கு நாங்கள் விடையலாது. படம் போடுறோன்னா நாங்கள் மட்டும்தான் போடுவோம். அப்போ அந்த உங்களுடைய கருத்தின்படி நீங்கள் வந்து அவர்களை வந்து நெருங்க விடையலாம். ஆனால் சிறிது நேரம் கழித்து அவர்களை வந்து நீங்கள் என்னென்று அனுமதிச்சது இல்லை. நான் மேலே நான் அந்த இடத்துல நான் அதை பார்க்க இல்லை. அவன் 2ஆம் தரம் அவள் வரையக்கில் வந்து எங்களுக்கு அங்கே மேலிடத்துல சொல்லி போட்டுனா என்ன சொன்னது, சரி அவள் பார்க்குறதானே சும்மா பார்த்துட்டு விடுங்கோ, மற்றபடி அவை அஞ்சலிகள் செய்து அந்த அவை அதுக்குள்ளே சேர்க்காதீங்க, சும்மா அவை வந்து ஒட்டி பார்த்துட்டு போட்டவன்ட்டு அந்த இதெல்லாம் வந்தவே தவிர வெளியில வந்து சும்மா அப்படி பார்த்துட்டு போனவே. அப்போ நாங்கள்
தொடர்ந்து அதுக்குள்ள பிரச்சனை என்று இப்போ நாங்கள் இப்போ சொல்லி நம்ம சண்டித்தனம் காட்டுறோம், நாங்கள் அடிவடை பார்க்குறோம், நாங்கள் அகிம்சைக்கு எதிராக நிற்கிறோம், நாங்கள் உழவும் நாங்கள் செய்து கொண்டிருக்கே இல்லை. இப்போ அவை அதுக்குள்ள திடீரென்று வந்து உள்ளுக்க நுழைஞ்சு அப்படி இப்படி செய்யல. நாங்கள் அந்த பேரினவாதத்துக்கு நாங்கள் ஒரு இடமளிக்க மாட்டோம். சரியா சரியா, அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். திலிவனம் வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து போராடித்தான் வந்து இங்கே வந்து உயிர் நீத்தது. நீங்களும் ஆரம்ப காலத்தில் வந்து இந்தியாவுக்கு ஒரு எதிராகத்தான் நீங்களும் வந்து விமர்சனங்களை வந்து முன்வைத்து கொண்டிருந்த நீங்கள் இப்போ தற்போதைய காலத்தில் வந்து ஆதரவாக சில விடயங்களை வந்து பேசக்கூடியதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது. அது தொடர்பாக உங்களுடைய கருத்து? என்னடா இப்படி தான் நம்பி என்னண்டா, இப்போ நாங்கள் வந்து யாருக்கும் எதிரான ஆக்கலண்டு இல்லை. நாங்கள் இந்திய கொள்கைகள் சில விஷயங்களை நாங்கள் எதிர்த்து நாங்கள் இப்போ எங்கிட்ட தியாகதீபம் போராடினவர். அப்போ இந்திய இராணுவம் இங்கே வந்து செய்த கொடுமைகள் அட்டூழியங்கள் இதுகளாலே அவர் கோரிக்கைகளை முன்பதி செய்தவர். அப்போ நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம்னா, இந்தியா வந்து தொடர்ந்து எங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டு இப்போ எங்கள்கிட்ட போராட்டத்துக்கு இல்லை இந்தியா பெரிய பங்கு வகிச்சது. எங்கள் தமிழ் மக்களை கொன்று வைக்கிறதுல வந்து அவையோட பங்களிப்பு பெருசாக இருந்தது. அப்போ நாங்கள் அந்த நேரங்கள் அதுகளை எதிர்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நாங்கள் உண்மையிலே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் நேரடியாக அவைக்கு ஆதரவு கொடுத்துக்கொண்டு நாங்கள் போக இல்லை. இப்போ தெரியும் இந்த இந்தியா சில இங்கே வந்து உங்களுக்கு சில டெவலப்புகளை செய்யுது, விமான நிலையங்களை திறக்குது. அப்போ இந்த விஷயங்களில் வந்து நாங்கள் அதில் கொஞ்சம் கவனிக்கிறோம். அந்த இடங்களுக்கு போய் என்ன ஏதாண்டு பார்க்க முடியும். நாங்கள் முழுமையாக எங்கள்கிட்ட கொள்கையின்படி நாங்கள் அந்த எதிர்ப்புத்தான் நாங்கள் ஒரு காலம் நாங்கள் அவைக்கு ஆதரவு கொடுக்குறதா இருக்காது. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 13வது திருத்த சட்டத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள். அதே சமயத்தில் வந்து இப்போ மாகாண சபை தேர்தல் வந்து இனி வரும் காலங்களில் வேற இருக்குது. அப்போ அதில் வந்து நீங்கள் பங்கு கொள்ள இருக்கிறீர்களா, போட்டியிட இருக்கிறீர்களா? என்னென்னா இப்போ அது வந்து இப்போ பிள்ளையான தரப்பட்ட போகக்கூடாது. நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை, 13 நாங்கள் இருக்க போகிறதில்லை, ஒற்றை ஆட்சியை நாங்கள் இருக்கல. இப்போ இது வந்து நாங்கள் இப்படியே விட்டு கொண்டு போக இது ஒரு பிள்ளையான தரப்பட்ட போயிடும். பிள்ளையான தரப்பட்ட போய்கள் அவையனே போயிடும். உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ மற்ற கட்சிகள் இருக்குது, ஒவ்வொரு தரப்புகள் இருக்குது, இது என்ன மாதிரி எல்லாம் போகுது. அப்போ நாங்கள் அந்த பிள்ளையான தரப்பட்ட போகக்கூடாதுக்காக இப்போ எனக்கு இப்போ நான் கட்சியில் காலமாக இருக்கிறேன். இப்போ எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லாட்டியும் அண்ணன் சொன்னால் நாங்கள் விடையிலாதானே அன்னைக்காக நான் அதை செய்வேன். முதலமைச்சர் வேட்பாளராக வந்து யார் இப்போ நிற்கக்கூடியதாக? இப்போ வந்து என்னென்னா இப்போ 2 சட்டத்தரணிகள் வந்து இதில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறோம். இப்போ நானும் கட்சியில் காலமாக இருக்கிறோம். அப்போ இங்கே இருக்கிறவர் வந்து அடிக்கடி உங்களுக்கு தெரியும் அவரை பற்றி நிறைய கதைகள் வரும். பிறகு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்லிவிடும். பிறகு நாங்கள் அதுக்கு விளக்கங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்போ இப்போ எங்களுக்கு என்னென்னா இப்போ நாங்கள் ஒரு மக்களுக்கு உரிய தேவைகளை வந்து செய்யக்கூடிய ஒரு ஆளைத்தான் நாங்கள் பார்த்து தெரிவு செய்ய வேண்டும். அப்போ நாங்கள் இங்கே இருக்கிறத விட்டுட்டு நாங்கள் கொழும்பில் இருக்கிற சட்டத்தரணியாக கொண்டு வந்தவன்ட்ட கொஞ்சம் மக்களான கூட கிடைக்குமென்றது இனி நாங்கள் அன்னையோட கதைச்சு அதை நாங்கள் ஒரு கலந்துரையாடலில் தீர்மானிப்போம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சமஷ்டி அரசியல் தொடர்பாக வந்து சுவிஸில் வந்து நிறைய பேர் போயிருக்கணும். இங்கே வந்து நீங்களும் வந்து உங்களுடைய கட்சியிலிருந்தும் அங்கே போயிருக்கிறீர்கள். அது தொடர்பான கருத்துக்களை வந்து சொல்லிடுவோம். என்னண்டா இப்போ அண்ணன் போயிருக்கிறார். இப்போ அங்கே வந்து ஒரு மாநாடு நடக்குது. அப்போ அதில் வந்து சமஷ்டி இப்போ நாங்கள் முந்தி வந்து எங்கள்கிட்ட கொள்கை உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போகிறது, அவையோட போகிறது, இவையோட கதைக்கிறது இதுகள் எல்லாம் இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் என்னென்னா இப்போ எங்களை சமஷ்டி கோரிக்கைகள் சம்பந்தமானது தானே. இப்போ நாங்கள் ஒற்றை ஆட்சி 13 நாங்கள் அதுக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம். அது தெரியும் தான் உங்களுக்கு. நாங்கள் உள்ளூரிலோ வெளிநாட்டிலோ உடன்பட மாட்டோம். அப்போ இதுக்கு ஒருக்க நாங்கள் எல்லாம் கலந்து கொள்ளத்தானே வேணும். சர்வதேச ரீதியாக என்ன நடக்குதுன்றதை பார்க்க வேணும். அவர் போயிருக்கிறபடியாக ஏதாவது ஒரு தீர்மானத்தோடு தான் வருவார். வணக்கம். இப்போது நாங்கள் வந்து எங்களுடைய முன்னாள் அமைச்சர், அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வடக்கிலே வந்து ஒரு மிகப்பெரிய சாதனைகளை செய்து கொண்டிருந்த ஒரு அமைச்சர் வந்து அவர் முன்னாள் அமைச்சர். அவரை வந்து அவர் அமைச்சர் தேவா அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். அப்போ நாங்கள் அவர்கிட்ட வந்து இன்றைக்கு சுவாரஸ்யமான சில கேள்விகளை கேட்க போகிறோம். என்னென்னா இப்போ புதிய அரசாங்கங்கள், புதிய அமைச்சர்கள் வந்து ஊழல்வாதிகளை கைது செய்கிறது, ஊழல் மோசடிக்காரரை சிறையில் அடைக்கிறதுன்னு சொல்லி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்து இப்போ போய்கொண்டிருக்குது. அப்போ நீங்கள் முன்னாள் அமைச்சராக வந்து மக்களுக்கு எவ்வளவோ சேவைகள் செய்திருக்கிறீர்கள். இப்போ உங்களை பெருசாக நாங்கள் பொது வழியில் காண கிடைக்காம இருக்குது. என்ன மாதிரி இல்லாப்பாடு எப்படி இருக்கிறீர்கள்? உண்மையில் சொல்ல போனால் நான் இறங்காத ஏரியாவும் இல்லை, செய்யாத சேவைகளும் இல்லை. உங்களுக்கு தெரியும், கடந்த அரசியலில் சில பின்வாங்கல் காரணமாக நான் தற்போது கொழும்பும் யாழ்ப்பாணமுமாக மாறி மாறி இருக்கிறேன். என்னுடைய ஆட்சி காலத்தில் என்னுடைய கைகள் எல்லாம் சுத்தமாக இருந்தது. தவறுகள் செய்தவர்களும்
கொள்ளையடித்தவர்களையும் தான் அவர்கள் கைது செய்ய வேண்டும். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. எங்களுடைய கைகள் வந்து மக்களுக்கு கொடுக்கிற கைகளாகத்தான் இருந்தது, வாங்குகின்ற கைகளாக இல்லை தம்பி. இப்போ குறிப்பாக என்னெண்டா தோழர், இப்போ இந்த ஊழல் மோசடிகள் செய்தவர்களை வந்து இப்போ முன்னாள் ஜனாதிபதிகள் என்று கூட பார்க்காம பல பேரை வந்து வழக்குகள் போட்டு கைதுகள் எல்லாம் செய்து இப்போ வீடுகளை விட்டு கூட அவர்களை வெளியேற்றிருக்கணும். அவர் நீங்களும் இங்கே ஒரு தியேட்டர் ஒன்றில் கனகாலமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி பல குற்றச்சாட்டுகள் வருது. உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் ஒன்றும் பெற இல்லையா? முதுகில் புண் இருக்கிறவதான் குனிய பயப்பட வேணும். அந்த வகையில் நான் நேரடியாகத்தான் நான் அதிலே இருக்கிறேன், அரசியல் செய்கிறேன். எனக்கு இதுவரைக்கும் இந்த பிரச்சனைகளும் வந்ததில்லை தம்பி. அடுத்ததாக வந்து என்னென்ன தோழர், இப்போ இந்த நீங்கள் இருக்கிற அந்த பில்டிங், அதாவது அந்த பழைய தியேட்டருக்கு வந்து நீங்கள் இந்த கரண்ட் பில்லுகள் கட்டையில் என்று சொல்லி நீண்ட காலமாக ஒரு சர்ச்சை இருக்குது. அதை என்ன நிலப்பாடு? இது வந்து சொல்லுவார்கள் தம்பி, காய்க்கிற மரத்துக்குத்தான் கல்லறி விழுமண்டு. இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது காலாகாலமாக என் மீது சேறு பூசுகிற ஒரு திட்டம்தான் இதுகள். ஆனால் அவற்றையெல்லாம் நாங்கள் கட்டிவிட்டோம். இதுவர்கள் வந்து தேவையில்லாமல் எங்கள் மீது பழிகள் சுமத்துவதற்காக போடப்படுகின்ற ஒரு கருத்துக்கள் தான் இது. இப்போ அடுத்த விடயமாக வந்து இப்போ இந்த செம்மணி புதைகுழிகள் தோண்டப்பட்டு அது தொடர்பான விவகாரங்கள் போய்கொண்டிருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த மண்டதீவிலும் ஒரு இடத்துல வந்து இப்படியான மனித எச்சங்கள் இருக்கின்ற அடையாளம் காணப்பட்டு அதற்கான முறைப்பாடுகள்லாம் போடப்பட்டது. அப்போ உங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒருவர் ஊடக சந்திப்புகளை நடத்தி அது தொடர்பான விடயங்களை சொல்கிறார்கள். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்களுக்கும் அதில் பங்கு இருக்கிறதா அல்லது எப்படி பார்க்குறீங்களா? என்னிடம் தவறு இருந்தால் நீங்கள் நிச்சயமாக விசாரணைகள் செய்யுங்கள், நிரூபியுங்கள். நான் அதற்கு கட்டாயம் உடன்படுவேன். இது தொடர்பாக தற்போதைய ஜனாதிபதிக்கும் நான் எழுத்து மூலமாக அனுப்பியிருக்கிறேன். அவற்றினை வந்து விசாரணைகள் செய்ய வேண்டும், அந்த புதைகுழிகளை தோண்ட வேண்டும் என்று தொடர்பாக நான் எழுத்து மூலமாக கொடுத்திருக்கின்றேன். என்னில் பிழை இருந்தால் நிச்சயமாக நான் விசாரணைகளுக்கும் நான் தயாராக இருக்கிறேன். தம்பி, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் என்று நான் ஒரு காலமும் நின்றதில்லை. நீங்கள் விசாரணைகள் என்று வந்தால் நிச்சயமாக என்னை விசாரித்து பிழை என்று சொன்னால் நீங்கள் என்னை கைது செய்யுங்கள், அந்த பிரச்சனை இல்லை தான். என்னென்ன தோழர், இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கலாவது தெரியல. இப்போ வந்து இந்த கொலைகள், இந்த செம்மணி புதைகுழிகள், இப்படியான இந்த கொலை சம்பவங்கள் வந்து உண்மையில் உங்களுக்கு அதுக்கு ஏதாவது தொடர்புகள் இருக்கா? இல்லை உங்கள்கிட்ட தரப்புகள் அதை செய்த மாதிரி அப்படி எதுவும்? சில விடயங்களை நீங்களும் அறிந்து கொள்ள வேணும். பல ஊடகங்களில் வேலை செய்கிறீர்கள், பல சவால்களை நீங்களும் எதிர்கொள்ள வேண்டும். அந்த வகையில் உங்கள் மீது ஒரு ஈட்டி வருதுன்னு சொன்னால் அதை பிடிக்க வேணும். இல்லை அது உங்களுக்கு ஒரு எதிராக வருதுன்னு சொன்னால் அதை நீங்கள் மற்ற பக்கம் திருப்பி ஆகத்தான் வேணும். அப்போ அந்த வகையில் என் மீதும் சில பிரச்சனைகள் என் மீது பெருமாக இருந்தால் அது அவர் எனக்கு எதிரியாகத்தான் இருப்பார். அப்படித்தான் என் மீது பலர் சேறு பூச வேண்டுமென்ற நினைத்தார்கள். இறுதியில் என்ன நடந்தது? வரலாறு என்ன சொன்னது? சேறு பூசின வழிதான் இருந்தார்கள். இதுதான் வரலாறுகள் வந்து கற்றுக் கொடுக்கிறது. நீங்களும் சில விடயங்களை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன தம்பி, பதிலேதான் கிடைச்சது, விளங்கி கொள்ள வேணும். என்னடா தோழர், இப்போ அடுத்த கேள்வி ஒன்று இருக்கு. என்னென்னா, இப்போ அதிகம் வந்து பேசப்படுற ஒரு பிரச்சனையாக வந்து இந்த கச்சதீவு யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சனையெல்லாம் போய்கொண்டு இருக்குது. அப்போ நீங்களும் ஒரு மீன்பிடி துறை அமைச்சராக முன்னைய காலங்களில் இருந்திருக்கிறீர்கள். இப்போ வந்து இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இப்போ ஜனாதிபதியும் அந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்கிறார். அப்போ இந்த கச்சதீவு சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தே நாங்கள் சொல்லி கொண்டுதான் பாரம். இவை வந்து தீராத பிரச்சனைகள். இவற்றை வந்து நாங்கள் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் சரியான முறையில் வந்து அணுக வேண்டும் சில பிரச்சனைகளை.
தற்போது இருக்கிற அரசியல்வாதிகள் இருக்கிற பிரச்சனையை பெருப்பிக்கிறதை ஒழிய அதை முடிப்பிக்கிற மாதிரி இல்லை. என்னுடைய அரசியல் என்னன்றது உங்களுக்கு தெரியும். 3 ஆணாக்களை கொண்டது தெரியுமா உங்களுக்கு? சிரிக்கிறீர்கள். என்னுடைய ஆணாக்கள் சொன்ன 3 ஆணாக்கள் சொன்னால் ஒன்று அபிவிருத்தி, ஒன்று அரசியல், இன்னொன்று தம்பி என்னப்போ அது என்ன அன்றாட பிரச்சனை. அப்போ நான் இப்படித்தான் நான் அரசியல் செய்கிறது. நான் மீனவர் சம்பந்தமான பிரச்சனைகளில் வந்து கச்சதீவை நாங்கள் மீட்க வேணும், எங்களுக்கான இதென்று சொல்லித்தான் நான் எங்களுடைய மீனவர்களை பலப்படுத்த வேணும் என்று அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் இருக்கிறேன். இது தொடர்பாக நான் மேலதிகமாக என்னது தம்பி கூறுறது. அப்போ இன்னும் ஒன்று வேறு தம்பி, இந்தியாவா சீனாவாண்டு பார்க்கல நான் இந்தியாவோட தான் நிற்பேன். ஏனென்றா அயல் நாடு தொப்பல் கொடி உறவென்று சொல்கிறது. நான் இந்தியாவோட தான் தம்பி நிற்பேன். வணக்கம். நாங்கள் இப்போது பார்த்த இந்த நிகழ்வு ஒரு நகைச்சுவைக்கான ஒரு நிகழ்வு. வாரம் நடைபெறுகின்ற இந்த அரசியல் நிகழ்வுகள், அரசியல் தரப்புகள், அரசியல் தலைவர்கள் எவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள், எவ்வாறு இந்த அரசியல் ஓட்டம் இருக்கிறது என்பது பற்றி தான் நாங்கள் அதை மிக நகைச்சுவையாக ஒவ்வொருவருடைய அந்த பாணியிலே நாங்கள் இதை செய்து வருகிறோம். எனவே இது மக்கள் மனதையோ அல்லது அரசியல்வாதிகள் மனதையோ புண்படுத்தும் நோக்கம் அல்ல. அவருடைய அரசியல் செயற்பாடுகள் பற்றி மக்கள் விழிப்படைவதற்காக நாங்கள் இதை செய்து வருகிறோம். வணக்கம். வாரம் ஜேசட் தமிழில் நாங்கள் நாட்டில் நடக்கிற அரசியல் நிகழ்வுகள் தொடர்பாக மிகவும் நகைச்சுவையாக மக்கள் சிந்திக்கிற வகையில் நாங்கள் இந்த நிகழ்வு செய்து வரோம். இது ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகின்ற அரசியல் களத்திலே எவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகின்றன என்பதை பற்றி ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் போன்றும் அரசியல் பிரமுகர்களாக நாங்கள் இதிலே நடித்து வருகிறோம். இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்திற்காக அல்ல, குறிப்பாக அரசியல்வாதிகளோ அல்லது பொதுமக்களோ யாரையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. இது வாரம் அரசியல் களத்தில் நடக்கும் பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வருவதற்கான ஒரு நிகழ்ச்சி. நன்றி.